அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தனி வட்டி கணக்கு தான் பார்க்க போறோம். மாடல் நம்பர் வந்து 7. 2 நபர்களின் கடன் தொகை சமமாகும் காலம் காணும் மாதிரி. அதான் வந்து பார்க்க போறோம். கணக்க பார்க்கலாம். தனி வட்டியில் ஏ என்பவர் ரூ. 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் ரூ. 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்ததும் வந்து கால்குலேஷன்லாம் போடுறதுக்கு கணக்கே தெரியாதவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கணக்கு தெரியுங்கிறவங்க இதை பார்க்க வேண்டியதில் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 16,000 1% எவ்வளவு அப்படின்னா ரூ. 160. அப்போ 12% என்ன பண்ணுறோம், இந்த 160 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1920 இருக்கும். இந்த மாதிரி வந்ததுனாவே நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து வேல்யூவை ரவுண்ட் பண்ணிக்கலாம். வேல்யூவை வந்து எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 2000ன்னு எடுத்துப்போம். அடுத்தது பி என்பவர் வந்து 12,000 தொகையை 18% வந்து ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். அப்போ 1% வந்து 120, 18%னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2160 கிடைக்கும். நம்ம இதையும் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். 2200ன்னு ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷனில் எப்படி இருக்குது, 12, 14, 16, 18ன்னு இருக்குது. இதில் மிடில் வேல்யூவை எடுத்துப்போம். அதுவும் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது மாதிரி உள்ள மிடில் வேல்யூ. இதில் மிடில் வேல்யூ ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது 15. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வட்டியோட 15 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 15 × 2000 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30,000 கிடைக்கும். இந்த 30 + 16 கூட்டிடுவோம். அந்த வட்டியோட அசலை கூட்டிடலாம். நமக்கு வந்து வட்டி எவ்வளவு கிடைக்குது, 30,000. அசலை வந்து 16,000 கூட்டணும் அப்படின்னா 46,000 கிடைக்கும். யாருக்கு, ஏக்கு 46,000 கிடைக்கும். அடுத்தது பிக்கு வந்து அதே 15 ஆண்டுகள் அப்படிங்கிறதுக்கு 2200 வட்டி. ஒரு வருஷத்துக்கு 2200. இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டையும் கூட்டும்போது 33,000, 12,000 கூட்டுனீங்க அப்படின்னா 45,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டு வேல்யூவையும் பாருங்க, 46,000, 45,000 கிடைக்குது. ஒரு 1000 ரூபா மட்டும்தான் வித்தியாசம் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இன்னும் ஒரு 1 இயர் இருந்தால் போதும். இது நமக்கு டேலி ஆயிரும். ரெண்டுமே 46,000, 46,000 கிடைச்சிரும். அப்போ நம்ம ஈஸியாக எதை செலக்ட் பண்ணலாம், 16 2/3 இயர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணலாம். அப்போ இது எளிமை தானே, ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 12% எவ்வளவு வட்டின்னு பார்க்குறோம் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி 18% ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுன்னு பார்க்குறோம். இந்த ஆப்ஷனில் பார்த்துட்டு அதில் மிடில் வேல்யூவை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம 15 ஆண்டுகளுக்கு எவ்வளவுன்னு வட்டியை கண்டுபிடிச்சு அதை அசோலோட கூட்டுறோம். கூட்டும்போது இது எப்படி டேலி ஆகுதான்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் தான் வந்து வித்தியாசம் ஏற்படுது. அப்போ வந்து 16 வருஷம்னு எடுத்து கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுமே 46,000ன்னு நமக்கு கிடைச்சிரும். ஓகே, இது எளிமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுடைய பதிலை தெரிவிக்கும். நன்றி.